திராவிட மாடல் அரசு அடித்தட்டு மக்கள் முதல் அனைத்து மக்களுக்கும் தேவையான நன்மைகளை செய்து குறிப்பாக பெண்களுக்கு, பெண்களின் உயர்விற்கு, பெண்களின் முன்னேற்றத்திற்கு எடுத்துக்காட்டான ஆட்சியாக திகழ்ந்து கொண்டிருந்த திராவிட மாடல் அரசை நீங்கள் வீட்டிற்கு அனுப்பினீர்கள். நடந்தது என்ன? எந்த மேடை எடுத்தாலும் தேர்தலுக்கு முன்பு முதலமைச்சர் விஜய் என்ன பேசினார்? ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஐயோ பெண்கள் ரோட்டில் நடமாட முடியவில்லை, ஐயோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கூக்குரலிட்ட நடிகர் விஜய் அவர்களே, இன்று உங்களது ஆட்சி நிலைமை என்ன? இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆட்சி பொறுப்பேற்ற 75 நாட்களில் சுமார் 400க்கும் மேற்பட்ட கொலைகள் தடுக்க முடிந்ததா உங்களால்? சுமார் 700க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள், கற்பழிப்பு குற்றங்கள், கொலை, கொள்ளை, இந்த 75 நாட்களில் இந்த தமிழ்நாட்டை சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் மாநிலமாக மாற்றி அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களே, சற்றாவது விழித்துக் கொள்ளுங்கள். 6 மணிக்கு மேல போனா உங்களுக்கு ஃபுல் ஜாலி தான். 6 மணிக்கு மேல மக்கள் என்ன நிலைமையான என்ன, மக்கள் எக்கேடு கட்டால் என்ன, எவன் எங்க போனா என்ன, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கேடு கட்ட நபரை முதலமைச்சராக கொண்டு வந்த தமிழ்நாட்டு மக்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்றுக் கொண்ட நாள் முதல் ஆட்சி பொறுப்பிலிருந்து இறங்குகின்ற நாள் வரை 24 மணி நேரமும் மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டு மக்களுக்காகவே பாடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு ஒப்பற்ற தலைவனை நீங்கள் வீட்டிற்கு அனுப்பினீர்கள். இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறைச்சாலையில் மரணங்கள் தொடர்கின்றன. இதற்கு பதில் சொல்ல எந்த அமைச்சருக்கு துப்பு கிடையாது, எந்த முதலமைச்சருக்கு கூட ஒரு நாள் கூட பதில் சொன்னது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி. இதே இடத்தில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு தாவேகா சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய இந்த சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மரியா வில்சன் என்கிற ஒரு கிரிமினல் குற்றவாளி, நான் பொய் சொல்லலங்க, இப்ப கூட அவர் மேல கிரிமினல் குற்றச்சாட்டு இருக்குது. பாண்டிச்சேரியில ஜட்ஜி உன்னை ஆஜராகுன்னு சொல்றாரு. ஆஜராக கோர்ட்டுக்கு போக துப்பு இல்லாத ஒருவரை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யாரை இங்கு வேட்பாளராக நிறுத்தினோம்? கடந்த 5 ஆண்டுகளாக ஆர்கே நகர் சட்டமன்றத்தில் செய்யாத பணிகளே கிடையாது. அங்கன்வாடி மையங்கள், முதல்வர் படைப்பகங்கள், மேம்பாலங்கள், கழிவுநீர் கால்வாய்கள், மழைநீர் கால்வாய்கள், எங்கு பார்த்தாலும் சாலைகள், இப்படி ஆர்கே நகர் தொகுதியையே முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டிய எங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கத்தி எடுத்துட்டு மொத்த வாடா வெளியே வாடான்னு சொன்ன ஒரு கேடு கட்டவனா நீங்க எம்எல்ஏ ஆக்கினீங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? அவர் நிதி அமைச்சர். யாரு? ஒரு கிரிமினல் குற்றவாளி, யாரையும் மதிக்காத ஒரு அக்யூஸ்ட், அவர் இன்னைக்கு நிதி அமைச்சராக இருக்கிறாரு. அடுத்தது ஆதவர்ஜுனா என்பவர் இதே மேடையில் இங்கிருந்து கொண்டு திமுக கழகத்துக்கு சவால் விடுத்துள்ளார். நடைபெறுகின்ற உள்ளாட்சி தேர்தலில் திமுக மாநகராட்சியை கைப்பற்றாது, கைப்பற்றி பார்க்கட்டும் என்று சவால் விடுக்கிறார். டேய், நீ எல்லாம் திருட்டு லாட்டரி வித்தவன், உங்க மாமனார் திருட்டு லாட்டரி வித்தவன். திருட்டு லாட்டரி வித்து அதன் மூலியமா கிடைச்ச பணத்துல கூட கிடையாது, திருட்டு லாட்டரி வித்தவன் பொண்ணை கட்டிக்கிட்டு அதன் மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு எவன் காலை பிடிச்சோம். ஃபர்ஸ்ட் திமுக இருந்த நீ, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு போன, அதுக்கப்புறம் தாவேக்கான ஒரு கட்சிக்கு போய் எங்க இப்ப அமைச்சராக இருக்கிற. நீ எல்லாம் பேசுறவளும் இந்த தமிழ்நாடு சீர்கெட்டு போய் கிடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தமிழ்நாட்டு மக்கள். பொதுவாகவே ஓட்டு போடுவதற்கு ஒரு 4 தகுதியை இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்குது. ஒன்று 18 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும், 2வது புத்தி சுவாதீனம் இருக்கணும், 3வது அவர் வெளிநாடு வாழ் தமிழராய் வெளிநாடு வாழ் இந்தியராக இருக்கக்கூடாது, 4வது இந்திய தேர்தல் ஆணையத்தால் தடுக்கப்பட்ட சட்டப்பிரிவின்படி தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. இந்த 4 தகுதி இல்லைன்னா அவங்க வாக்காளர் ஆகலாம். ஆனால் 18 வயது நிரம்பாத நமது பிள்ளைகளின் பேச்சை கேட்டு, 18 வயது நிரம்பாத நமது பிள்ளைகளின் வற்புறுத்தலை கேட்டு, 18 வயது நிரம்பாத நமது வீட்டில் உள்ள குழந்தைகளின் பேச்சை கேட்டு நீங்கள்
மாறி வாக்களித்த காரணத்தினால் இன்று தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. திமுக காரன் எப்பயுமே கெத்தா சுத்துவான். ஆட்சியில் இல்லைன்னா தான் அவனுக்கு மரியாதையே. ஆட்சியில் இருக்கிறப்ப நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவே முடியாது. இப்ப போலீஸ்காரன் எங்களை பார்த்தா பயப்படுறாங்க. அதுதான் திமுக காரனுக்கு இருக்கிற பெருமையை. ஆட்சியில் இல்லைன்னா தான் அதிகாரிகள் எங்களை பார்த்து பயப்படுறாங்க. அதுதான் திமுக காரன் இருக்கிற மரியாதையே. ஆனால் மாட்டு மக்கள் நினைத்து கவலைப்படுகிறோம். இன்றைக்கு 75 நாட்களில் 23,000 கோடி கடன் வாங்கி இருக்குது இந்த தாவேக அரசு. ஆனால் உருப்படியான திட்டங்களை எதையும் செய்யவில்லை. பெயர் மாற்றும் பணிகளை மட்டும் இந்த தாவேக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. மகளிர் விடியல் பயணம் என்ன சிறப்பான பேரு. இப்ப அந்த விடியல் எடுத்துட்டாங்க. ஏன்னா உங்க முதலமைச்சருக்கு விடியல் என்றாலே பிடிக்காது, இருட்டு தான் பிடிக்கும் அவருக்கு. அதனால் மகளிர் விடியல் பயணத்தை விடியலை எடுத்துவிட்டு மகளிர் பயணம் என்று முதல்வர் படைப்பகம். அந்த முதல்வர் படைப்பகனா என்னன்னு தெரியுமா விஜய்க்கு? இல்ல அந்த அமைச்சரவையில் இருக்கிற எந்த அமைச்சருக்காவது முதல்வர் படைப்பகத்தினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாத தற்கூறிங்க அந்த முதல்வரை எடுத்துட்டு வெறும் படைப்பகன்னு வச்சிருக்கிறாங்க. ஏண்டா நீயும் முதல்வர் தானே? முதல்வர் என்பது பொதுவான பெயர். அது விஜய் முதல்வராக இருந்தாலும் சரி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக இருந்தாலும் சரி, முதல்வர் படைப்பகம் என்பது பொதுவான பெயர். அந்த பொதுவான பெயர் என்பதே தெரியாத தற்கூறிகள் அந்த முதல்வர் என்பதை எடுத்து விட்டாங்க. இப்படி பெயர் மாற்றம் மட்டுமே இந்த ஆட்சியில் ஏற்பட்ட மாற்றமாக தெரிகிறது. தப்பி தவறி கூட பனையூர் பக்கமோ பட்டினப்பாக்கம் பக்கமோ நம்ம போயிட்டோன்னா நம்ம பேரையே இவனுங்க மாற்றி வச்சிருவானுங்க. அப்படி கேடு கட்ட ஆட்சியாக, மக்களை மதிக்காத ஆட்சியாக இந்த திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை கண்டித்து தான் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. எனவே மக்கள் நீங்கள் தெளிவாகுங்கள். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை நினைத்து பாருங்கள். நிச்சயம் நீங்கள் தோல்வியே தந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் உங்களை நிச்சயம் கைவிட மாட்டார். உங்களுக்கு துணையாக என்றென்று போராடி கொண்டிருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்.